நாங்கள் சேலம் இருக்குங்க. சேலம் தாலுகாப்பட்டியில இருக்கேன். என் வீடு இருக்கு. என் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2.5 வருஷம் ஆகுது. இது நாள் வழி என் பிள்ளைய என் வீட்டுக்கு அனுப்பு கிடையாது. எந்த போலீஸ்காரனும் என்னை வந்து எதுவுமே கேட்க கிடையாது. வராங்க, கூட்டிட்டு வராங்க. அம்மா இது லவ் மேட்ருமா, அது பிள்ளைக்கு இதாயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்களோ, எதான ஆக்ஷன் யாருமே எடுக்க கிடையாதுங்க. புள்ள உயிரோட இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. என் பிள்ளைய தயவு செஞ்சு எனக்கு காமிக்கிறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ நீங்க அந்த அனுமதி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னா தெரியலைங்க. இருக்கிறானா இல்லையானே தெரியலைங்க. எனக்கு போலீஸ்கார குடும்பம், அவர் எங்க மருமகனோட அண்ணன் போலீஸா இருக்கிறபடி, நீ யாரை வேணாலும் எங்க வேணாலும் மனு கொடு, யாருமே எந்த போலீஸும் உனக்கு வரமாட்டாங்க, கமிஷனரே எனக்கு கீழே தான் அப்படிங்கிறவன். கமிஷனரை நான் சொன்னாதான் இது பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு உன்னை நாங்கள் விட்டு வைக்கிறதோ உன் சின்ன பிள்ளைக்கோசரம் தான் விட்டு வைக்கிறோம், அப்படின்னு உன்னையும் கொலை பண்ணிட்டு எல்லா சொத்து நான் எழுதி வாங்கிக்குவேன். இப்போ என் பிள்ளைக்கு எத்தனை பவுன் பெரியமா பையனோட பெரியமா 20 பவுன் போட்டி என்னென்னமோ கெட்ட வார்த்தை, கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு. நீ தனியா தாண்டி இருக்கிற. ஆமா, வரதட்சணை கேட்டு அவங்க பெரியமா 20 பவுன் போட்டு கிழிச்சியாடி, இன்னாடி செஞ்சுட்ட பிள்ளைக்கு 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாடி போடின்னு கொஞ்சம் நஞ்சல் என்ன பேசுறது, கெட்ட வார்த்தையா என்ன பேசுறாங்க எல்லாருமே. நான் பிள்ளைய பார்த்து இன்னைக்கு 5 மாசம் ஆகுதுங்க. என் வீடு கிழக்கு பிரசத்துக்கு கூப்பிட போனேன், தேங்காய் பழம்லாம் வச்சு கூப்பிட்டோம் சரின்னு. அப்ப கூட அந்த பையன் சொல்றான், நான் அனுப்ப மாட்டேன், நீங்க ஏன் கூப்பிடுறீங்க, வரமாட்டேன், நீ பண்றது பண்டிகை, எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க. பொண்ணு உயிரோட இருக்குதா இல்லையா எனக்கு தெரியலங்க. பொண்ணு உயிரோட இருக்கு தெரிஞ்சாதானே என்ன பேசுவேன். நான் டெய்லி அழுகுறேன். நான் சிங்கிள் பேரண்டா இருக்கேன். டெய்லி தான் அழுகுறேன். நான் என் பிள்ளைய பாக்கணும், என் பிள்ளை யாருமே காமிக்க மாட்டேங்கிறாங்க, அழுகுறேன். எங்க போனாலும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. கமிஷனர்கிட்ட போன அவர் அம்மா அதெல்லாம் பண்ண முடியாது, கமிஷனர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க பாக்குறதுக்கு. என்ன கமிஷனர் பாக்குறதுக்கு அந்த வெளியில இருக்கிற இருப்பாங்களே, அவங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது போங்கம்மாங்கிறப்ப நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் சொல்லுங்க.